இந்தியா 114 ரஃபேல் போர் விமானங்கள வாங்குறதுக்கான அந்த ஒரு ஒப்புதல குடுத்துட்டாங்க. இது இந்தியாவோட டிஃபென்ஸ் சர்க்கிள்ல நேத்து இந்த அறிவிப்பு வந்ததுலருந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. எல்லாருமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியா அப்ரூவல் குடுத்துருச்சு. அப்போ ஃபைட்டர் ஜெட்ஸ் எப்போ வரும்? 114 போர் விமானங்கள்ல ஒரு 18 விமானங்கள் வரைக்கும் இந்த இடத்துல ஃப்ளை கண்டிஷன்ல நேரடியா பிரான்ஸ்ல இருந்து நம்ம எப்படி முதல் கட்ட விமானங்கள வாங்குனோமோ அந்த மாதிரியும், மீதம் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ இந்தியாவிலேயே உருவாக்கப்படணும்னு சொல்றது தான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். இது எப்ப நடக்க போகுதுன்னு ஒரு கேள்விய கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பதில் இருக்கு. இப்போ ஜஸ்ட் நமக்கு டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில்ல இருந்து ஒரு அப்ரூவல் தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த டீல் ஃபைனலைஸ் பண்ணப்படுறதுக்கே இந்த வருஷத்துல இன்னும் சில மாசங்கள் ஆகலாம். அப்படி இல்லையா, இந்த வருஷத்தோட அடுத்த ஒரு பாதி வரைக்கும் கூட இந்த ஒரு ப்ராசஸ் போகலாம். ஸோ இத பத்தின அத்தனை தகவல்களும் கூடவே ஏன்னா இது ஒரு 40 பில்லியனுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டா 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல, இந்திய ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு ஏஓஎன் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரஃபேல் போர் விமானங்களோட சேர்த்து எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் வாங்குறதுக்கான அது ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்கன்றது இந்த ஒரு பதிவுல பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்களுக்கு இது தான் புக்ஷோரன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியா மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள். இந்த ரஃபேல் போர் விமானங்கள பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ஒரு கான்ட்ரோவர்சி இதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கு. என்னன்னா, ரஃபேல் போர் விமானங்கள நம்ம வாங்க போறோம். ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ரஃபேல் போர் விமானங்கள் நமக்கு கண்டிப்பா தேவை. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுக்கான காஸ்ட்ன்றது ரொம்ப அதிகம். ஒரு விமானத்துக்கான விலையே நம்ம இந்த இடத்துல பல ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரஃபேல் போர் விமானங்கள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விமானத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு அந்த விமானம் வர்த்தான்றத முதல்ல பார்க்கணும். அது நமக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுது, அது நமக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துல நம்மளோட மற்ற சிஸ்டம்ஸ் கூட இன்டர்ஃபியர் ஆக போகுது, இது எல்லாமே சேர்ந்து அந்த ப்ராடக்டோட வேல்யூன்றது அந்த காஸ்ட்டுக்குள்ள அடங்குச்சுன்னா அது உண்மையிலே ஒரு வர்த்தான விமானம் தான். அப்படி பார்க்குறப்போ ரஃபேல் ஒரு 4.5 பிளஸ் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட். இதோட காஸ்ட் ஆனது வெளியில அதிகமா தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அதோட காஸ்ட் நம்ம கொஞ்சம் கூட கொடுத்து தான் வாங்குறோம். ஆனா இதுல எந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, சோர்ஸ் கோட பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல அந்த ஆக்சஸ் எந்த அளவுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியறப்பதான் நம்ம இந்த அளவுக்கு விலை இதுல கொடுக்கறது நியாயமானதா இல்லையான்னு தெரிய வரும். உடனே நீ என்னடா எதிரா பேசுறேன்னு கேட்காதீங்க. ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் ப்ரூவன் ஃபைட்டர் ஜெட்ஸ் உண்மையிலேயே கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட்ஸ். ஆனா அந்த பிரைஸ் டேக்னு ஒன்னு இருக்குல்ல, சோர்ஸ் கோட் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறோன்றப்போ அதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்படும். நம்ம பேசி இந்த இடத்துல ஒன்றும் நடக்க போறதில்லை. இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன தோணுதுன்றதை நான் சொல்லி ஆகணும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ 114 போர் விமானங்களுக்கான அந்த ஒரு ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோம்பா. ஜஸ்ட் இல்ல. ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். நம்ம இன்னும் ஆர்டர் குடுக்கல. அப்புறம் என்னடா நேத்து செய்தியிலிருந்து இந்தியா அப்ரூவ் பண்ணிருச்சு. இந்தியா அந்த ஒப்பந்தத்த கிட்டத்தட்ட சைன் பண்ண போறாங்கன்ற மாரி செய்தியெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பொய்யாடான்னு கேட்டீங்கன்னா, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு புரோட்டோகால் ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். அப்ப நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம், இதுக்கு பின்னாடி இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு ஃபைட்டர் ஜெட் டீல நம்ம பண்ண போறோம். இல்ல ஒரு ஃபைட்டர் ஜெட்க்கான தேவை வருதுன்னா, அதான் அந்த நாட்டோட விமானப்படை. இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. இந்தியாவோட விமானப்படை ரெக்வெஸ்ட்ட வைப்பாங்க. இத ரெக்வயர்மென்ட் ஐடென்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு இவ்ளோ ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவை. ஆனா நம்ம கிட்ட இப்ப இவ்ளோ தான் இருக்கு. அதுலயும் பழைய ஃபைட்டர் ஜெட்ஸ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நமக்கு புதுவிதமான ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சஜஷன் இந்த ஒரு விமானம் இப்ப SU-35யோ, SU-30யோ, ரஃபேலோ, SU-57ஓ இந்த மாரி இருக்கக்கூடிய போர் விமானம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சஜஷன குடுப்பாங்க. இப்படி உங்க சஜஷன் குடுத்ததுக்கு அப்புறமா இது டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மென்ட் போர்டுக்கு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட் பண்ணிட்டு இதோட காஸ்ட் எவ்வளவு வருது, இவங்க குடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரு 3 ஆப்ஷனோ 5 ஆப்ஷனோ குடுக்குறாங்கன்னு வைங்க. அதுல எது நம்மளோட நாட்டுக்கு இந்த இடத்துல செட் ஆகும், இல்ல எதுக்கான பட்ஜெட் நம்ம கிட்ட இருக்கு, இல்ல எந்த டைம்ல அவங்க வெளியிடுவாங்க, இது எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 2 விமானத்த இல்ல ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஒரு விமானத்த மட்டும் இந்த இடத்துல அனுப்பப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அடுத்த ஸ்டேஜா எந்த இடத்துக்கு போகும்னா, DACக்கு போகும். டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில். இதோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். கிட்டத்தட்ட பாதுகாப்பு துறையோட ஒப்புதலுக்கு இது போற மாரி. இவங்க இன்னும் ஃபர்தரா எவாலுவேட் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்படுது, அதுல நம்ம இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்காக மட்டுமே இவ்வளவு பட்ஜெட்ல செலவிடுறோம்னா மத்த இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒரு சேர எவாலுவேட் பண்ணிட்டு ஃபைனல் அப்ரூவல்ன்றது, அதாவது
இவங்க கேட்டிருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்டை சரி ஓகேப்பா இவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இதை நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம், அதாவது இவங்களுக்கு இந்த தேவை இருக்குன்றதை நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏஓஎன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி. இதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, இது இந்த விமானப்படைக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் சைனை போடுவாங்க. அதுதான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஸோ டிஏசி டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில்னால ஏஓஎன் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு முக்காவாசி கிணறு தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஃபார்முலா பேச்சுவார்த்தைகளானது தொடங்கும். இப்போ 114 போர் விமானங்களுக்கான அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் டீல நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதோட அடுத்த கட்டமா என்ன பண்ணுவோம்னா, நேரடியா ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் அனுப்பப்படும். இது அந்த விமான நிறுவனத்துக்கோ இல்ல அது சார்ந்த அதிகாரிகளுக்கோ அனுப்பப்பட்டு அதோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே வாங்கி திரும்ப எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்படி எவாலுவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டெக்னிக்கல் எவாலுவேஷன் திரும்பவும் நடக்கும். இப்போ ஏற்கனவே நம்மளோட நாட்டில் அந்த விமானங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். இல்ல அடுத்த வேரியண்ட்டை நம்ம வாங்க போறோம். இப்போ நம்மளோட நாட்டில் இருக்கிறது ஒரு வேரியன்ட் ஏன்னு சொல்லக்கூடிய வேரியன்ட். இதை விட ஃபியூச்சர்ல இன்னொரு வேரியன்ட் வரப்போ அதை நம்ம ஆர்டர் பண்ண போறோம்னா அதோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் எவாலுவேஷன் தனியாக நடக்கும். இதுக்கப்புறம் கமர்ஷியல் எவாலுவேஷன் ஒன்று நடக்கும். ஃபைட்டர் ஜெட்டோட காஸ்ட் இப்போ நான் வந்து 2026 இந்த ஜெட்டோட டீலை சைன் பண்றேன், பார்ஷியல் பேமெண்ட்ன்றதை பண்றேன். 2030 உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும்னு வைங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல இது வந்து இன்னும் தள்ளி போகுதுன்னா அந்த காஸ்ட் சம்பந்தப்பட்ட எல்லா எவாலுவேஷனுமே நடக்கும். கடைசியா கமர்ஷியல் நெகோசியேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெப்பன்ஸ் பேக்கேஜ், எந்த அளவுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, ஒவ்வொரு விமானத்திலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே எவ்வளவு காம்பனன்ட்ஸ் ஏற்பட போகுது, மேக் இன் இந்தியாவில் வச்சு அதாவது இந்தியாவில் வச்சு அந்த விமானத்தை தயாரிக்க போறோம்னா அதுக்கு அந்த நிறுவனத்தின் சார்பாக சப்ளை செயின்ல பிரச்சனை வராம எவ்வளவு உதவிகளை பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் இந்த கமர்ஷியல் நெகோசியேஷன்ல முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா சிசிஎஸ்ஸோட அப்ரூவலுக்கு இது போகும். இந்த சிசிஎஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, சிசிஎஸ். இதுதான் வந்து சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் போர்டுன்னு சொல்லலாம். பிரைம் மினிஸ்டர் வந்து இதை சேர் பண்ணுவார். அவங்க சைன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து இது ஃபண்டிங் ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த நிறுவனங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டு அந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணப்படும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு முக்கால்வாசி கிணறு தாண்டிட்டோம். இது எல்லாம் முடிஞ்சு நம்ம இன்னும் முழு கிணறு தாண்டறதுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் சிசிஎஸோட அப்ரூவல் வாங்குறதுக்கு மினிமம் இன்னும் 3லேருந்து 4 மாதம் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போது நம்ம டிஏசியோட அப்ரூவல் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். நிறைய ஊடகங்களில் வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த டீலே வந்து முடிச்சிட்ட மாதிரி பேசியிருப்பாங்க. ஜஸ்ட் அஃபிஷியலான ஒரு அப்ரூவல்ன்றதை கொடுத்துருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. சரிடா, இன்ட்ரோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். இது மட்டும் நம்ம கொடுக்கல. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூன்றது கிட்டத்தட்ட ஒரு 40 பில்லியன். ஒரு பில்லியன்னா என்ன இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 9,000 கோடி கிட்ட இருக்கு. 3,60,000 கோடினா இந்த டீலோட காஸ்ட்ன்றது 3,25,000 கோடி. ஏறத்தாழ பார்த்தோன்னா ஒரு 35லேருந்து 36 பில்லியன் வரும். அப்போ மீதம் இருக்கக்கூடிய 4 பில்லியன் டாலர் மதிப்பீட்டில் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி கொடுத்துருக்கோம்னு பார்த்தோன்னா இது வந்து நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். இப்போ அதில் ஒரு கேட்டகரி மட்டும் தான் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் ஏர்ஃபோர்ஸ்க்காக. இதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவோட ஆர்மி, இந்தியாவோட காலாட்படைக்காக வைபவ் ஆன்டி டேங்க் மைன்ஸை உருவாக்குறதுக்காகவும் அதை இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. T-72 பீரங்கி, BMP-2 இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்தோட ஆர்மர்ஸை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அதை இன்னும் சேஃபாக உருவாக்குறதுக்கான அந்த ஒரு அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்தியாவோட கப்பற்படையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா P-8 லாங் ரேஞ்ச் மேரிடைம் ரிகனைசன்ஸ் ஏர்கிராஃப்டை வாங்குறதுக்கும் நம்மளோட உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஸ்டீம் டர்பைன் இன்ஜின்ஸ்க்கு கப்பல்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இன்ஜின்ஸை இன்னும் ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு பெருசாக உருவாக்கலன்னு சொல்றதுக்காகவும் பல்வேறு விதமான அப்ரூவல்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 பில்லியன் டாலர், 4லேருந்து 5 பில்லியன் குறிப்பிட்ட சில துறைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட கடலோர பாதுகாப்பு படை வீரர்களுக்காக இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக் சிஸ்டம்ஸை அந்த டார்னியர் ஏர்கிராஃப்ட்ல பொறுத்துறதுக்கான அந்த ஒரு A1 அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ P-8 ஏர்கிராஃப்ட்ஸை நம்ம இன்னும் அதிகமாக வாங்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட T-72 பீரங்கிகளையும் BMP-2 இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸையும் அதோட ஆர்மர்ஸை இன்னும் அதிகப்படுத்த போகிறோம். இது எல்லாத்துக்குமான அந்த அப்ரூவல் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்கான அந்த ஒரு இறுதி முடிவு டிஏசினால எப்போ எடுக்கப்பட்டுச்சோ அதுக்கு பின்னாடி வந்து சில கான்ட்ரவர்சியான விஷயங்களும் வந்தது. நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது கொஞ்சம் மட்டும்தான். என்னன்னா இந்த அஃபிஷியல் செய்தி குறிப்பில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ்னா நம்ம ஒரு விமானத்தை கூட இழக்கலன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. ஆனால் பிரான்ஸோட ரஃபேல் நிறுவனத்தோட CEO என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட்டை இந்தியா இழந்துட்டாங்க, அதுவும் வந்து டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனால, ஹை ஆல்டிடியூட் டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனால அது இழந்துட்டாங்கன்ற மாதிரி செய்தி வெளியில் வந்துருச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ரஃபேலோட அப்கிரேட் ப்ரோக்ராமில் 36 ஃபைட்டர் ஜெட்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் 36 ஃபைட்டர் ஜெட்ஸ் இப்போ 10வது குறைக்கு ரிப்பப்ளிக் டே பரேட்ல எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸை அந்த டெயில் நம்பரை பாகிஸ்தான் சுட்டு விடுத்துருந்தா சொன்னாங்களோ அதை அனௌன்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தோன்னா 36 ஃபைட்டர் ஜெட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அது கூட சேர்த்து அந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்னு இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட்
ஒரு ஃபைட்டர் ஜெட்க்கான டீலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேற்று நைட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு இப்போ புலம்பிட்டு இருக்காங்க, அமெரிக்கா வந்து அவங்களை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு. பல பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகல. இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்கரேஜ்ல நான் அந்த வீடியோட லிங்க்கை நான் ஆட் பண்ணுறேன். முடிஞ்சா போயிட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஜஸ்ட்டு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த வீடியோஸ்ல இப்போ மதுரை இருக்கிறது உங்கள் எல்லாருக்கே